எப்போவுமே 9 பீசஸ் அசார்ட்டட் பாக்ஸ் ஆர்டர் வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக வந்திருந்தது. எக்லெஸில் கேட்டிருந்தாங்க. இந்த 9 பீசஸ் ஃப்ளேவரில் ஃபர்ஸ்ட் டைமாக எக்லெஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நிறைய எக்லெஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் 9 பீசஸில் பண்ணதே கிடையாது. இதை வந்து எப்படி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஃப்ளேவரில் 2 பீஸ் மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க இதை நான் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைமு. அதனால எந்த ஃப்ளேவர் வேணால் எனக்கு போட்டு கொடுங்க. ஆனால் முழுக்க முழுக்க எனக்கு எக்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ இதில் வந்து ப்ரூக்கீஸும் வந்து ஆட் ஆகும். ப்ரூக்கீஸ் நான் எக் பேஸ்டு தான் பண்ணியிருக்கேன். இன்னும் எக்லெஸ்ல நான் பண்ணது கிடையாது. ஸோ அதனால புதுசாக ஒரு ஃப்ளேவர் இன்ட்ரடியூஸ் பண்ண லாவா லோடட். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கஸ்டமருக்கு தான் நான் வந்து பண்ணி தந்துருந்தேன். அப்புறம் டிஸ்பேச்சும் பண்ணியாச்சு. புதுசாக மில்க் பன் ட்ரை பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக ஸ்பான்ஜியாக அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. என்னாலே நம்ப முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பிரெட் ட்ரை பண்ணியிருக்கேன். பேக்காய் வந்துடும். ஆனால் அந்த ஈஸ்ட் ஸ்மெல் அப்படியே இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பாய்.